ஒரு கடற்கரையில ஒரு ஆமைய ஒரு குட்டி பையன் எடுத்தானாம். அவன் எடுத்த உடனே அந்த ஆமை தலையையும், கையையும், காலையும் அதோட ஓட்டுக்குள்ள இழுத்துக்கிச்சு. இத பார்த்த உடனே அவன் என்ன பண்ணான்னா, பக்கத்துல இருக்கிற கல்லு, இல்லைன்னா குச்சி எல்லாத்தையும் எடுத்து, அந்த ஆமையோட தலைய, கை, கால் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இத பார்த்துட்டு இருந்த அவங்க மாமா சொன்னாங்களாம், "அதுக்கு ஒரு ஏற்ற சூழல் வந்தா மட்டும் தான் அது தலையையும், கையையும், காலையும் கொண்டு வரும். உன்னுடைய டைமிங்க்கு ஏத்த மாரி அது செய்யாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமைய கொண்டு போய் ஒரு அமைதியான ஒரு இடத்துல கடற்கரையில விடும்போது, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அது பாட்டுக்கு அதோட வேலைய செய்ய ஆரம்பிச்சுச்சாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன்." நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்கலையே, நமக்கு ஏத்த மாரி அவங்க நடந்துக்கலையேன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் யோசிக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம பொறுமையோடு இருக்கும்போது, நம்மளுக்கு ஏற்ற விதத்துல அவர்களும் மாறுவாங்க. நம்ம மாத்துறதில்ல, அது அவங்களாவே மாறுறது. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். காட் பிளெஸ் யூ.